இல்லையா இங்க வாமா. பா இதா பூ பறிச்சிட்டு இருக்கேப்பா, வந்துட்டேன். அது வேற என்ன வேலை சொல்லி டார்ச்சல் பண்ண போறாரோ தெரியல. என்னப்பா சும்மா வாவான்னு சொல்லி கூப்பிட்டே இருக்க? அம்மா அண்ணன் மேட்டுக்காட்டுல இருக்காமா, போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாமா. எல்லாம் செய்ய முடியாதுப்பா, போப்பா. மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாரு பைக் நிக்குது, எடுத்துட்டு சோதுப்பாற வழியா போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்போ. குடுப்பா, நான் போறேன். வழியா சாப்பாடு கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ பார்த்து போ, அங்க பேய் இருக்கு, கொண்டு கொடுத்துருமா. என்னமோ சோத்து பாருங்கிறாங்க, கீத்து பாருங்கிறாங்க. இதான் சோத்து பாறை வந்தாச்சு, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நீ வடக்காட்டுக்கு போகணுமா? நீங்க அந்த வழியாவா போறீங்க? ஆமாங்கம்மா. வழியில போறதுக்கு பயமா இருக்குதுமா. ஏன், என்ன பயம்? ஏன் இருக்குதாமாம்மா? எனக்கு பயமா இருக்குது, நீ அங்க இறக்கி விட்டுறியாமா? ஏயாவது பிசாசாவது, வாமா கொண்டு போய் விடுறேன். பயமுறுத்திட்டே இருக்கிறாங்கம்மா, அதனாலதாம்மா நான் உன்னை கூட்டிட்டு கொண்டு போய் விட சொன்னம்மா. நீ இது பாத்துருக்கிறியாமா? அதைய எத்தனை வருஷமா நீ இதுல போயிட்டு இருக்கிறம்மா? சரி அப்படியாம்மா, நான் சொந்தக்காரங்க ஒருத்தர் இங்க இருக்கிறாங்கம்மா, அதையில பாக்கலாம்னு வந்தோம்மா. இறங்கணுன்னே பயமுறுத்திட்டாங்கம்மா. சோத்து பாறை வந்துருச்சுங்க. சரி, ரொம்ப நன்றி அண்ணு, நான் போயிட்டு வரேன். குழஞ்சுவானவன் வேற எங்க இருக்கிறான்னு தெரியல. என்ன தனியெல்லாம் பைக் எடுத்துட்டு வந்துட்ட? பரவாயில்லையே. ஆமா, நீ சோத்து போற வழியில தானே வந்த? டேய், எப்படி இவ்வளவு தைரியமா வந்த? நீ அந்த அளவுக்குலாம் தைரியமாயிட்டியா? இதெல்லாம் பெரிய இது. இந்த அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பா என்ன சரி ஸ்பெஷலா கொடுத்துருப்பாரு இருக்குது? பழைய சோறு பச்சை மிளகாயும் கொடுத்துருக்காரு. ஒண்ணுமே இல்ல. அப்பா சாப்பாடு கொடுக்கும்போது இருந்துச்சு, எங்க போச்சு? நீ சோத்து போற வழியில ஏன் வந்த? அதனால என்னன்னா, நீ கொண்டு வந்த சோத்தை அந்த பேய் தான் சாப்பிட்டுருச்சு. ஐயோ, அப்ப அண்ணா என் கூட வந்தது பேயா?